Hi students, next நம்ம பார்க்க போகிற rearrangement reaction Stiglitz rearrangement. இதுவும் ஒரு intramolecular rearrangement reaction தான். இங்கே என்ன ஆகும்னா tri-aryl amino hydroxide ஒரு amino hydroxide group வந்து என்ன ஆகும் PCl5 phosphorus pentachloride கூட react ஆகி ஒரு rearranged imine வந்து நமக்கு கிடைக்கும். imine or imine எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஸ்டார்டிங் ஜென்ரல் ரியாக்ஷனில் ட்ரைஃபினைல் ஹைட்ராக்சைல் அமீன் வந்து நான் எடுத்துக்கிறேன். அது கூட PCl5 ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து இது ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு இமீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இமீன்னாலே நமக்கு வந்து N டபுள் பாண்ட் வந்தாலே இமீன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்கே மெக்கானிசம் பார்ப்போம். இங்கே வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம் ரியாக்டண்ட். அதுக்கப்புறமா PCl5 என்ன ஆகுதுன்னா இது இந்த O கூட என்ன ஆகிடும் வந்து ஜாயின் ஆகும். இந்த ஓ இங்கே நான் கீழே போட்டிருக்கேன். இந்த ஓ கூட வந்து இந்த ஹச் போய் PCl4 வந்து இங்கே ஜாயின் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இந்த ஹச்சும் சிஎலும் வெளியே போயிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகிடும் இந்த பிஹெச் வந்து 1,2 ஷிஃப்ட் நடந்து இந்த பக்கமாக போகும். அப்போது இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த POCl3 வெளியே போகும். அப்புறம் ஒரு Cl- வந்து வெளியே போகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுல இங்கே வந்து இது போனதுனால இது பாசிட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இது ஷிஃப்ட் ஆகிறதுனால இது டபுள் பாண்ட் ஆகிடும். இதுதான் ஒரு இமீனியம் அயான் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு Cl- வந்து ஒரு பேஸ் வந்து மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ஒரு பேஸ் ஆட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த Cl- வந்து இந்த ஹச் எடுத்துகிட்டு HCl வெளியே போயிடும். அப்புறம் இங்கே என்ன ஆகிடும் இது இங்கே போகும்போது பாசிட்டிவ் வந்து மாறிடும். அப்போ நமக்கு ரீஅரேஞ்ச்டு இமீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் ரியாக்ஷன், ஒரு சிம்பிளான ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன், ஸ்டீக்லிட்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்.